அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழுக்கான இன்றைய வகுப்பு 16/3/2025. இன்று நம்ம பார்க்கக்கூடிய அலகு 7 என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வியல் இலக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ் மொழியின் நடை அழகியல் என்கின்ற ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ 2 முக்கியமான பகுதிகள் பார்க்க போகிறோம். இலக்கியத்தில் மேலாண்மை என்கின்ற ஒரு பகுதியையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இன்னும் ஒரு 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள்ல இந்த அலகு 7 முடிய போகுது. ஸோ அடுத்த நம்ம அதுக்குள்ள டெஸ்ட் போகுது. ஸோ அதனால ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே செவ்வியல் இலக்கியங்கள், செவ்வியல் அறிமுகம் அப்படிங்கிறாங்க. ஸோ தெரியும், தமிழ் மொழி ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மொழி, செவ்வியல் மொழி. அதாவது இங்கிலீஷில் சொன்னால் கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ், கிளாசிசம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு செவ்வியல் மொழியாக தமிழ் மொழி இருக்குது. அந்த கிளாசிக் அப்படிங்கிறதுடைய வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லத்தீன் சொல் கிளாசிக்கஸ் என்கின்ற ஒரு வார்த்தையிலிருந்து தான் இந்த சொல் தோன்றியிருக்கலாம். என்ன அர்த்தம்? செம்மை என்று ஒரு அர்த்தம். அதுல தான் செவ்வியல் வந்திருக்கலாம். செம்மை கூட்டலியல் செவ்வியல். செம்மை அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, நல்லா ஒழுங்குபடுத்தப்பட்ட. இப்போ கடையில் போய் நம்ம ஹேர் கட் பண்ணுறோம். ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது? முடி ஒவ்வொரு பக்கத்துலையும் சில இடத்துல நீட்டிகிட்டு இருக்குது, சில இடத்துல இறங்கி இருக்குது, சில இடங்களில் கூட இருக்குது, குறைய இருக்குது. அப்போ அதை சீர்படுத்துகிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம், பண்புபடுத்துகிறோம், நற்சீர்படுத்துகிறோம். இந்த மாதிரி விஷயங்களை தான் செம்மை என்று நம்ம பொருள் கொள்ளலாம். அப்போ நம்ம மொழி ஒரு செவ்வியல் மொழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் செவ்வியல் மொழிகள் ரொம்ப குறைவு தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம், இப்போ ஆங்கிலம் என்பது ஒரு செவ்வியல் மொழியான்னு கேட்டிங்கன்னா, அந்த மொழிக்கு நிறைய இலக்கணங்கிறதே நிறைய இடத்துல மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய வார்த்தைகள் அந்த மொழியுடைய வார்த்தைகள் கிடையாது, வேற மொழியிலிருந்து கடன் வாங்கிய வார்த்தைகள் தான் அதிகமாக வச்சிருப்பாங்க. அதனால தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தூய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவு சிந்தனை, பண்பாடு, பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு அப்படின்னு இந்த செவ்வியல் மொழிக்கு சில தகுதிகளை வச்சிருக்கிறாங்க. சரி, செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்மளுடைய பழமையும் இலக்கிய இலக்கண பாரம்பரியம் உள்ள மொழிகளை தான் பொதுவாக செவ்வியல் மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு மொழி நிலைச்சு நிற்கிறதுக்கு வெறும் பழமை வளமை மட்டும் போதாது. அந்த மொழி பேச்சு மொழியா இருக்கணும், எழுத்து மொழியா இருக்கணும், ஆட்சி மொழியா இருக்கணும், நீதிமன்ற மொழியா இருக்கணும், ஈவன் இன்னைக்கு பயிற்று மொழியாக கூட நம்ம அதை பயன்படுத்தணும். அப்போ அப்படிப்பட்ட மொழிகள் தமிழ் மொழியாக இன்னைக்கு நம்ம வளர்ச்சி பெற வைக்கிறோம். அந்த தமிழ் மொழி இன்னைக்கு பேச்சு மொழியா இருக்கு, எழுத்து மொழியா இருக்கு, ஆட்சி மொழியா இருக்கு, நீதிமன்ற மொழியா இல்லை, பயிற்று மொழியாக இருக்கு. அப்போ இலக்கிய வளம், இலக்கண அரண், மிகுந்த சொல்வளம், வரலாற்று பின்னணி, தனித்தியங்கும் மாண்பு, காலத்திற்கேற்ப புதுமை என்று பல வகைகளிலும் அது சிறப்பு பெற்றதாக இருக்க வேண்டும். இது எல்லாமே தமிழுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. எழுத்து அப்படிங்கிறது உருவானதுக்கு பிறகுதான் ஒரு மொழி முழுமை அடைகிறது. சும்மா பேசதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல்ல காடுகளுக்குள்ள பதுங்கி இருக்கக்கூடிய வாழக்கூடிய மனிதர்கள் பேச்சு வழக்குல பேசி அதை எழுதும் பொழுதுதான் அது முழுமையான ஒரு மொழியாக மாறும். அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்களுக்கும் சில சீர்மை அடைந்து செழுமை பெற்று செவ்வியல் இலக்கியங்கள் படைக்கும் திறனை பெறுகிறது. அந்த எழுத்து வடிவம் ரொம்ப இன்றியமையாது அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுக்கு பிறகு அரசியல், பொருளாதாரம், வணிகம், தொழில், கலை, பண்பாடின் எல்லா துறைகளிலும் உயர் வளர்ச்சியை எட்டிய சமூகத்தில் தான் செவ்வியல் இலக்கியம் தோன்றுகிறது. சீன மொழி, தமிழ் மொழி, சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம் இதெல்லாம் செவ்வியல் மொழிகள்னு சொல்லக்கூடிய மொழிகள். இது எல்லாமே எழுத்து வடிவத்தை பெற்ற பிறகுதான் அங்கே நிறைய இலக்கியங்கள் உருவாக ஆரம்பிச்சது. அப்போ செவ்வியல் இலக்கியங்களுடைய காலகட்டங்கள் என்னன்னா, முதல்ல கிரேக்க மொழிக்கு போறாங்க. அவங்க நாட்டில் இலக்கியங்கள்லாம் கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எழுதப்பட்டதுங்கிறாங்க. லத்தீன் மொழி கிமு 1 நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை காலகட்டம். சீன மொழியுடைய இலக்கியங்கள் கிமு 8வது நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை. சமஸ்கிருத மொழியுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டு முன்பு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்குள்ள காலகட்டம். எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்பே எழுதப்பட்ட இலக்கியங்களாக காணப்படுகிறது. அப்போ தமிழ் மொழியும் ஒரு செவ்வியல் மொழி. அங்கேயும் நிறைய இலக்கியங்கள் இருக்கு. பொதுவாக சங்க காலம்னு சொல்லக்கூடிய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலிருந்து
பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வரையுள்ள காலத்துல சேர்ந்தது. பொதுவா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கிமு 3 முதல் கிபி 3 வரை என்று பொது கணக்காக சொல்லுவாங்க. ஆனா இது வந்து எந்த உறுதிப்பாடும் கிடையாது. இது கரெக்ட்ன்னு சொல்றதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. கிமு 6 வரைக்கும் உள்ள இலக்கிய நூல்கள எடுத்துக்கலாம். தொல்காப்பியம்லாம் ரொம்ப பழமையானது. அப்போ சங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த தமிழ் சமூகம் பல துறைகள்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுல வானியல் இருக்கலாம், அதுல சமூகம் இருக்கு, அதுல இலக்கணம் இருக்கு, அதுல கடல் மூலமாக நாடுகள் முழுவதும் சென்று செய்யக்கூடிய வணிகம் இருக்கு, கப்பற்கலை இருக்கு, ஓவியக்கலை இருக்கு, சிற்பக்கலை இருக்கு. அப்படி பல விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இலக்கியங்களை நம்ம பார்க்க முடிகிறது அப்படிங்கிறாங்க. தனித்தன்மை, தூய நிலை, செப்பமான ஒழுங்கு, சிறப்பான பொருள் புலப்பாடு என போற்றத்தகுந்த பண்புகள் எல்லாம் நிறைந்திருப்பதால் தான் தமிழை செந்தமிழ் என்றும் தமிழ் இலக்கியங்களை செவ்வியல் இலக்கியங்கள் என்றும் நம்ம சொல்றோம். சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல 18 நூல்கள் மேற்கணக்கு நூல்களாகவும் கீழ்கணக்கு நூல்களாகவும் பகுக்கப்பட்டிருக்கு. பாட்டு என்பது 10 பாட்டையும், தொகை என்பது 8 தொகையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. பாட்டும் தொகையும் ஆகிய 18 நூல்கள் தான் சங்க இலக்கியம்ங்கிறாங்க. அவை அந்த காலத்தில் உள்ள மக்களுடைய அகவாழ்வு புறவாழ்வுகளை அறிய உதவக்கூடிய கூறுகளை கொண்டிருக்கு. சங்க பாடல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2381 பாடல் இருக்கு. அதுல வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய அகத்திணைப்படை 1862, புறத்திணை பாடல்கள் 519, புலவர்கள் மொத்தமா எண்ணினீங்கன்னா 473 பேர். அதுலயும் பெண்பார் புலவர் 49 பேர் இருந்திருக்காங்க. இதுல உலக நாடுகளை வியக்கக்கூடிய யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன கணியன் பூங்குன்றனாரும் இருக்கிறார். 235 பாடல்களை பாடி இதுல கபிலர் தான் முதலிடத்துல இருக்கு. அதிகமான பாடல்களை பாடியிருக்கார். அரசர், வணிகர், மருத்துவர், கணியர் என்று சமுதாயத்துறை அனைத்து அங்கத்தினரும் புலவர்களாக இருந்திருக்கிறாங்க. பெண்பார் புலவர்களும் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறாங்க. சங்ககால புலவர்களை சான்றோர்கள் என்று நாம் சுட்டக்கூடிய அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் செவ்வியல் இலக்கியம் என்ற பகுதியில் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ் மொழியின் நடை அழகியல். ஒரு மொழி வந்து பேசும் பொழுதும் எழுதும் பொழுதும் அதோடைய நடை அழகு என்பது மற்ற மொழிகளுக்கு சிறப்பாக இருக்குமான்னு தெரியல, தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பான ஒரு நடையை கொண்டிருக்கு. உயர்தனி செம்மொழியாம் தமிழில் எழுமெனும் மொழியால் விழுமியது பயக்கும் வகையில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. தமிழர்களுடைய அழகு உணர்வு மலரும் மனமும் போல கவிதையுடன் இரண்டர கலந்துள்ளது. எவ்வளவு நடை அழகு பாருங்க. உணவு சமைக்க பயன்படுவது நீர். அந்த நீரே ஒரு கட்டத்துல உணவாகவும் பயன்படுகிறது. இதைத்தான் சொல்லணும். உணவு சமைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது. எந்த உணவாவது தண்ணீர் இல்லாம சமைக்குமா? தண்ணீரோட தான் எல்லா உணவும் இருக்கு. சில நேரத்துல வயிறு பசிக்கும் போது சமைச்சிட்டு இருக்கணும், நேரம் ஆகுது, டக்குன்னு வயிறு பசியை தீர்க்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறோம், அதுவே உணவா இருக்கு. சில ஏழைகளுடைய உணவே நீராகவும் இருக்கு. 3 வேளை சாப்பிட மாட்டாங்க, 1 வேளை சாப்பிட்றாங்க, 2 வேளை தண்ணீரை உணவாக எடுத்துக்கிறாங்க. அப்படி உணவுக்கு நீர் பயன்படுகிறது, நீரே உணவாக பயன்படுகிறது. இதை எப்படி சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் பாருங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழைங்கிறார். இதான் நடை அழகு, தமிழ் மொழியுடைய நடை அழகு. அப்போ கவி பொருளை அமைக்கின்ற விதத்தில், உணர்ச்சியை பாய்ச்சும் விதத்தில், தீங்கவிகளை செவியார பருகச் செய்து கற்போர் இதயம் கனியும் வண்ணம் படைக்கும் அந்த அழகியல் உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, இது கவிஞர்களுக்கு இயல்பாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த அற்புதத்தை நமக்கு இலக்கியமாக மாற்றி தந்திருக்கிறாங்க. அறியப்பட்ட வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோன்றுகின்ற வரலாற்று காலத்துடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களுமே சரிதான். அழகியல் பரிமாணங்களை விரித்து கொண்டிருக்கிறது. அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தரக்கூடிய நூல் தொல்காப்பியம்ங்கிறாங்க. இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் பேசக்கூடிய ஒரே ஒரு நூல் அதுதான். அறம் பொருள் இன்பம் என்று வள்ளுவர் வகுத்த மாதிரி எழுத்து சொல் பொருள் என்று இலக்கணத்தை 3ஆக பகுத்து தொல்காப்பியர் தந்திருக்கிறார். அப்போ எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் கூட ஒரு உள்ளமைப்பாக தொல்காப்பியம் கருதுகிறது. அதான் தனிச்சிறப்பு, தனி பண்புங்கிறாங்க. கிரேக்கம், வடமொழி முதலிய பிற மொழிகளை விட தமிழ் இந்த கலையை திட்டவட்டமாக புரிந்து வைத்திருக்கிறது. பேசுபவன், கேட்பவன் ஆகியோருடைய தனிப்பட்ட சூழல்கள், பேசும்போதும் கேட்கும் போதுமான தனிச்சூழல்கள் ஆகியன மட்டுமல்லாமல்
வரலாறு முழுக்க மொழி மனித நாக்குகளின் ஈரம் பட்டு கிடக்கிறது. தனக்குரிய அழகியல் சாதனமாக மாற்ற வேண்டியிருக்கிறது. இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா உவமம், உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி இந்த பல்வேறு கலையியல் வழக்குகளாக மாற்றி கையில் கொடுப்பவையாக இது இருக்கிறது. இலக்கியத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு தன்மையை தந்து விடுகிறது. இந்த தன்மையை தான் கவிதை தன்மை, அதாவது பொயட்டிக்கல்னஸ், லிட்டரரினஸ், இலக்கியத்தன்மை என்று நம்ம சொல்ல முடியும். கலை முழுமை அப்படின்னா என்ன? இலக்கியத்துடைய பயன், இலக்கியத்தின் பயன் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்துக்கள் இருக்கு. இப்படித்தான் பாடப்பட வேண்டும் என்று. அறம்பொருள் இன்பமாகவோ அல்லது வேறு எந்த உயர்ந்த குறிக்கோளாகவோ இந்த பயன் இலக்கிய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும். பின்னாடி வந்தவங்க இந்த இயந்திர போக்கை தனியாக ஒட்டாமல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தொல்காப்பியம் மிகவும் தெளிவாக இலக்கியத்தின் நோக்கம் அல்லது அறவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டியிருக்கு. அதான் கலை முழுமை, அதான் சொல்றோம் ஆர்டிஸ்டிக் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சங்க இலக்கியத்தில் அகத்திணை சார்ந்த செய்திகளையும் புறத்திணை சார்ந்த செய்திகளையும் பாடல் பொருளாக வடிவமைத்து பாடியிருக்கிறாங்க. அதுல தொல்காப்பியம் சொல்லக்கூடிய ஐந்திணைகளை புணர்தல், பிரிதல் முதலியான அகன் ஐந்திணைகளை இன்பம், பொருள், அறம் ஆகிய அறவியல் லட்சிய பொருட்களோடு இணைத்து விடுகிறது. பாவகைகள்ல ஆசிரியம் முதற்கொண்டு 4 என சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்நிலமருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்பர். அறவியல் கருத்துக்களை இணைத்து பாவோடு பாட வேண்டும். ஒரு பாடல் பாடுறான், அது இன்பம் பயப்பதை விட, ஒரு இலக்கியத்தை நம்ம படிக்கிறதுனால இன்பம் பிறப்பதை விட அந்த இலக்கியம் தரக்கூடிய அறவியல் செய்தி என்ன? அப்ப செவ்வியல் இலக்கியம் நமக்கு கட்டமைக்க விரும்பிய அறம் என்பது அதுதான். சொல்லக்கூடிய கருத்துக்கள்லையும் ஒரு அறம் இருக்க வேண்டும் என்பது. சமூக பண்பாட்டு மரபிற்கு ஏற்கவே கல்வி கலைப்படைப்பையும் அழகியல் நெறியையும் பண்பாட்டின் லட்சினையாக சித்தரிப்பதற்கு தமிழ் மரபு முன்வந்திருக்கிறது. நடையியல், முதல்ல நடைனா என்ன? பாடல் பாடும்போது சரியாக நடை இருக்க வேண்டும். தொடையற்ற பாட்டு நடையற்று போகுங்கிறாங்களே, நடையியல். பாட்டு அல்லது கவிதையுடைய நடையியல் கூறுகள்ல ஒளி கோலங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்கும் ரொம்ப முக்கியமானது. நான் தான் சொன்னேன், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றினை பற்றுவிடற்குங்கிறார் வள்ளுவர். அவர் எவ்வளவு புலமை பெற்றவர், நடையை தெரிந்து வைத்திருப்பார் பாருங்க. நடை பற்றியலும் என்று கிளவியாக்கம், நடை நவின்றொழுகும் என்று உங்களுக்கு 135வது பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. தொல்காப்பி இந்த சொற்றொடர்கள்லாம் சொல்லும் பொழுது இலக்கியத்துல எப்படி நடை இருக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நடை இல்லாத ஒரு பாடல் எழுதி பயனற்று போகும். பாருங்க, ஆசிரிய நடத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடத்தே களி. நடம், நடை, நடைங்கிற ஒரு சொல் இங்கு தெளிவாக இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற. அப்ப கவிதைக்கு முக்கியமான ஒரு கூறுகள்ல ஒன்றாக உந்து சக்தியாக அமைவதே அந்த நடை என்பதுதான். கவிதையின் இயங்காற்றல் தான் நடை என்று சொல்றார். திருவள்ளுவரோட சிறந்த கருத்துக்கள் யாருமே சொல்லலையா? இலக்கியங்கள் இருக்கு. ஆனால் அந்த நடை என்பதுதான் மனிதனை எளிதாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வைக்கிறது. தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுகிறது. ஒளிக்கோலங்கள், சவுண்ட் டெக்ஸ்சர்னு சொல்றாங்க. பாடக்கூடிய அந்த ஒவ்வொரு பாடல்களுடைய ஒளி சமிக்கைகளும் இசையிலாகத்தான் தோன்றுகிறது. இந்த பணுவலின் பாடலின் ஒளி பின்னல் அப்படின்னு நம்ம சொல்றோம். எடுத்துக்காட்டாக புறநானூறுல ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க பாருங்க. கடந்தடு தானை மூவிருங்கூடி உடன்றினிர் ஆயினும் பரம்பு கொளிர்கிறதே 300 ஊர்த்தே தன்பரம்பு நன்னாட்டு 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீர் பாடினீர் செலினே என்று பாடியிருக்கு. இந்த பாடல பாருங்க, வன்மையான உணர்ச்சியை காட்டுற விதமா அந்த வார்த்தைகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா க ச ட த ர முதலிய வல்லின மெய்கள் பிற மெல்லின இடையின மெய்களை விட அதிகமாக வருவதை நீங்க புரிஞ்சுக்கிட முடியும். கடந்தரு தானை மூவிருங்கூடி உடன்றினிர் ஆயினும் பரம்பு கொளிர்கரிதே 300 ஊர்த்தே தன்பரம்பு தன்னாட்டு 300 ஊரும் பரிசிலர் பெற்றினர் யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீர் பாடினீர் செலினே என்று பாடும் பொழுது க ச ட த ர முதலிய வல்லினமைகள் பிறமைகளை விட அதிகமாக வைத்து பாடியிருக்கிறார். அப்போ இந்த பாடல் ஒரு வன்மையான உணர்ச்சியை காட்ட வேண்டும் என்று
பாடலுடைய ஒலிக்கோலத்தை அமைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிறு சிறு வாக்கியங்கள் பேசுபவருடைய அறுதியிட்டு பேசும் தன்மையை காட்டக்கூடிய வண்ணமாக அமைக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக புணரின் புணராது பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை. இந்த பாடல்கள்ல பாருங்க, ஒலிகள் குறிப்பாக நெடில் ஒலிகள் வரும் பொழுது சில ஒலிகளும் சில சொற்களும் திரும்ப வரல் தன்மை பெற்றிருப்பது இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு என்று சொல்லியிருக்கிறார். நுந்தை தந்தை இவன் தந்தை தந்தை. பாருங்க, படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக புணரின் புணராது பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே நுந்தை தந்தை இவன் தந்தை தந்தை என்று பாடியிருக்கிறார். இங்க ஒலிக்கோலம் புலப்பட்டிருக்கு. இப்போ சொற்கோலத்துக்கு வர்றாங்க. சொல், எந்த சொல்ல பேசுறது? இலக்கியம்ங்கும் போது ஒருத்தரோட திறமையை தான் காட்ட முயற்சி பண்ணுவாங்க. இலக்கியத்துடைய பொருள் பாருங்க, சங்க இலக்கியத்துல கருத்து சொல்றத விட நான் சிறந்தவனா நீ சிறந்தவனா, என்னுடைய புலமை உன்னுடைய புலமைக்கு இருக்குமா? அதான் சொல்றேன்ல, வள்ளுவர் ஏன் அவர் புலமை பெற்றவர். அவர் பாருங்க, காட்சி கிளியன் கடுஞ்சொல்ல நல்லேனல் மீக்கூறும் மன்னன் நிலம்னு சொல்லும் பொழுது அவருடைய சொற்புலங்கள். அப்போ சொல்லு எவ்வளவு சொற்களை பயன்படுத்த தெரியுது. ஒரு இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதுறோம், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு எழுதுறது காமனான வேர்டிங்ஸ். அதில் திடீர்னு ஒரு யுக்தியை வகுத்து பேசுறது தான் சொல்வளம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, தமிழ் சினிமாக்கள்லாம் கௌதம் வாசுதேவ மேனன் ஒரு டைரக்டர். அவருக்கு முன்னாடி சினிமா படங்கள்ல பொதுவாக காதல் காட்சிகளில் ப்ரொப்போஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றது தான் ஒரு கருத்தாக இருந்துச்சு. ஆனால் இவர் வரும்பொழுது ஐ எம் இன் லவ் வித் யூ. இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு சொற்புலம் கூட இப்படியும் சொல்ல முடியும் ஒரு கருத்து. அப்போ சொல்லும் போது தான் எல்லாருடைய கவனத்தையும் இருக்குது. அப்போ சில சினிமாக்கள், ஏன்னா இலக்கியம் என்பது அந்த காலத்தில் உள்ள சினிமா. அன்னைக்கு இப்படி ப்ரொஜெக்டர் போட்டு சினிமா இல்லை. அந்த இலக்கியங்கள் தான் மருவி இன்னைக்கு சினிமாக்களாகவும் திரைகளாகவும் காட்சிகளாகவும் வந்திருக்கு. அப்போ சொல்வளம் என்பது ரொம்ப முக்கியம். எனவே சொல்புலம் அப்படிங்கிறதுல ஒரு சொல்லில்தான் மனிதனுடைய உணர்வுகளே கரைந்திருக்கு. சொல்வளம் என்பது ஒரு பொருள் குறித்ததாய் வரக்கூடியதாகவும் சில இடத்துல பல பொருள் குறித்து ஒரு சொல்லை பயன்படுத்துவதாகவும் அமையும். சங்க இலக்கியத்துல நிறைய சொல் வளத்தை நம்ம பார்க்க முடியும். முல்லைக்களியில பார்த்தீங்கன்னா காளைகளுடைய பல இனங்களை காட்டக்கூடிய சொற்களை நம்மளால பார்க்க முடிகிறது அப்படிங்கிறாங்க. இது கி ராஜநாராயணன் எழுதிய கிடை என்கின்ற குறுநாவல்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா பல ஆடுகளுடைய பெயர்களை அவர் அடையாளமாக காண்பிக்கிறார். சொல்வளம் தான் ஒரு நாட்டுடைய பண்பாட்டுடைய அடையாளமாக இருக்கு. இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு எனி ஃபார்ம்லேயே அது ரைஸ் தான். ரைஸ், அது விளையும் போது ரைஸு, அதை அவிக்கும் போது ரைஸு, அதை சாப்பிடும் போது ரைஸ். பட் நமக்கு அப்படி கிடையாது. நெல்லுங்கிறோம், அரிசிங்கிறோம், அதுக்கப்புறம் அதை சோறுங்கிறோம், சாதம்ங்கிறோம். அதை ஒவ்வொரு பேர்களில் நம்ம அழைக்கிறோம். அப்போ சொல்வளம் ஒரு மனிதனுடைய பண்பாட்டின் அடையாளமாக இருக்கு. தமிழ்லேயே நிறைய தொகை மொழிகளை பயன்படுத்தியிருக்காங்க. வைகுறு விடியல், கன்னி விடியல், புல்லன் மாலை, நல்லன் யாமம், காமர் வனப்பு, மான்கவின் காண்டகு வனப்பு, கவினுறு வனப்பு, தீநீர். நீர்லேயே பாருங்க, தீநீர், நெடுநீர், சின்னீர், பனிநீர், ஒளி வெல் அருவிங்கிறாங்க, பறை குரல் எழிலின்னு சொல்லியிருக்கிறாங்க, பொய்படு சொல், நகை கூட்டம், ஓவச் செய்தி, இப்படி 1000 சொல்லியிருக்காங்க. அப்போ தொல்காப்பியத்துடைய எச்சவியல் என்கின்ற பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது சங்க இலக்கியத்துடைய மொழியின் அடையாளத்தின் பண்பை நம்ம வெளிப்படுத்தி பார்க்கலாம். இப்போ நீர்படுகின்ற அல்லது நீர்பட்ட பசுமையான களம் என்று சொல்லும்போது அது தொடர்மொழி, அதில் எதுவுமே மறைந்தில்லை. அப்போ நீர்பட்ட பசுமையான களம்னு சொல்றதுக்கு பேர நம்ம எப்படி சொல்றோம் இலக்கியத்துல, நீர்படு பசுங்களம்ங்கிறாங்க. இதுக்கு பேர் தொகை மொழி, இது தொடர்மொழி. தொகை என்றால் மறைந்து வருவது என்று பொருள். அப்போ எவ்வளவு ஷார்ப்பா பிரிசிஷனா வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க பாருங்க. நீர்படுகின்ற பசுங்களம்னு சொல்லாம நீர்படு பசுங்களம்னு சொல்லியிருக்கிறான்னா அப்ப எவ்வளவு செறிவாக்கப்பட்ட ஒரு மொழின்னு பாருங்க. தொடரியல் போக்கு, தொடர் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு பாடல்கள்ல தொடர் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒளிக்கோலமும் சொற்புலமும் சொற்சொடர் நிலையும் பாடலுடைய தாளத்தை ஏர்நடத்தி பண்படுத்தி போகிறதுனா பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணியை தொடரியல் வடிவம் செய்கிறது. எந்த தொடர்ல நம்ம அமைக்கணும்? பொதுவாக நம்ம பேசும் பொழுது ஒரு தொடரை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்கின்ற ஒரு வழியில தான் நம்ம எழுதணும். வாசிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் உளப்பாடாகவும் அந்த மரித்தாக்கமாகவும் அமைவது தான் சொல் என்பது.
அப்போ அதோடைய நடை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனில்லை. ஆனா எல்லா இடத்துலயும் இப்படி பயன்படுத்துவாங்களா? கிடையாது. கவிதை மறுதலை தொடர்ன்னு சொல்றாங்க. பொயட்டிக் இன்வர்ஷன்னு சொல்றாங்க. சில சங்ககால பாடல்கள் இந்த மரபுல இருந்து மாறுபட்டு காணப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேரையின் முறவுளார் அப்படிங்கிற ஒருத்தர் நம்பி நெடுஞ்செழியன் இறந்த பிறகு ஒரு சாவுச் சடங்குக்கு ஒரு பாடல் பாடுறாரு பாருங்க. அதுல 20 அடிகள் ஒரே வரிசையில பாடுறாரு. அதுல 18 வடிகள்ல உள்ள பாடல் வரிகளை வந்து நம்ம கொடுக்காம கடைசி 19, 20வது வடிகள்ல உள்ள பாடல்களை நம்ம கொடுக்குறாங்க. அதுல முதல் 18 அடிகள்ல அவர் ஒரு இலக்கண முறையை பின்பற்றி வந்துட்டு பின்னாடி இடுகவென்றோ சுடுகவென்றோங்கிற படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்று சொல்லும் பொழுது அப்படியே மாற்றி பார்த்தீங்கன்னா படுக என்று இந்த இடத்துல உங்களுக்கு பயனிலை முதல்ல வச்சு வெய்யோன் தலையே என்று எழுவாயை பின்னாடி வச்சு பாடியிருக்கார். அப்போ இந்த ஏனைய 20 அடிகள்ல தொடர்கள் வரிசையாகவும் திட்டமிட்டு நேர்படவும் செல்கிறது. தொடியுடைய தோல் மணந்தனன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தொடியுடைய தோல் மணந்தனன் என தொடங்கி ஒவ்வொரு அடியிலையும் வினை முற்றுகளோடு முடிச்சு இப்படி ஒரு 18 பண்புகளை வரிசைப்படுத்திய பிறகு தொகுத்து சொல்லி கடைசியில் என்ன வந்திருக்கிறார் பாருங்க. ஆங்கு செய்பவெல்லாம் செய்தலின் நாதலின் என கூறிவிட்டு போடா போ, புதைச்சா புதை, சுட்டா சுடு அப்படின்னு அழுத்துக்கிட்டு இந்த பாடல் வரிகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, முடிச்சிருக்கிறாங்க. அப்போ நடையியல் வடிவமைப்பின் பகுதிகளை முழுமையை சார்ந்து இருக்கிறது. இலக்கியத்துடைய முதன்மை, சங்க இலக்கியத்துடைய முதன்மை அதோடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்றதுதான் சொல்றாங்க. ஸோ இந்த நூல் எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீசு நடராஜன் என்பவர் எழுதிய தமிழ் அழகியல் என்கின்ற ஒரு பகுதியிலிருந்து அந்த நூல்ல இருந்து சில பகுதியை எடுத்திருக்காங்க. இவர் ஒரு திறனாய்வு கலைஞர். அதாவது நம்ம வந்து கிரிட்டிசிசம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நூல்களை படிச்சு அந்த நூல்களுடைய திறனாய்வு செய்பவர், எழுதியவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லக்கூடிய திறனாய்வாளர் இவர். பொதுவாக நம்ம நூலை படிப்போம், கருத்துக்களை உள்வாங்கிட்டு போவோம். ஆனால் 2-3 நூல்களை கம்பேர் பண்ணி இதில் யார் சிறந்தவர்னு சொல்லக்கூடியவங்கள தான் திறனாய்வாளர்னு சொல்கிறோம். இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டுடைய வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலியுடைய MS யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறார். இவர் கவிதை என்னும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழின் பண்பாட்டு வழிகள் நூல்கள் பல எழுதியிருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. மேலாண்மை பற்றி சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இது யார் எழுதின பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இறையன்பு IAS அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பகுதி. இலக்கியத்தில் மேலாண்மை என்கிற ஒரு நூல்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. பள்ளிப்பாட புத்தகத்தில் உள்ளதான். IAS ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டாலே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான IAS அதிகாரி சொல்லுங்க அப்படின்னா உடனே நம்ம இறையன்பு IAS அவர்களை தான் சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டுல இருந்து தமிழ்நாட்டில் வந்து IAS பதவிகளில் வகித்து வருகிறார். இவர் தமிழ் பாடத்தை ஒரு முழுமையாக விருப்ப பாடமாக தேர்வு செய்து படித்து வெற்றி பெற்றவர். இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா, வாய்க்கால் மீன்கள், IAS வெற்றி படிக்கட்டு, 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலான்னு பல நூல்கள் எழுதினவர். பல்வேறு பட்டிமன்றங்களின் நடுவராக இருந்திருக்கிறார். இவர் எழுதிய வாய்க்கால் மீன்கள்ங்கிற ஒரு புத்தகம் 1995ஆவது வருஷம் தமிழ்நாடு அரசின் வளர்ச்சித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறையோட சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றிய நூல். இது மட்டும் இல்லாமல் சிறுகதை, புதினம், தன் முன்னேற்ற நூல், அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் புக்கு, நம்பிக்கை நூல்னு இவர் நிறைய நூல்கள் இவருடைய களங்கள்ல எழுதியிருக்கிறாரு. ஐயா இறையன்பு IAS பார்த்தீங்கன்னா, இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து அதை ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி பயன்படுத்தலாம், ஒரு நிர்வாகியாக, நாளைக்கு நீங்கள் ஒரு டெப்டி கலெக்டர் ஆகலாம், IAS அதிகாரி ஆகலாம், தமிழ் இலக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே பேசியிருக்கிறேன். முதல்ல மனித இனம் தோன்றும் பொழுதே நமக்கு மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்டுமே உள்ள வந்துருச்சு. ஒரு மனிதன் ஒரு 10 பேரை வழிநடத்தும் பொழுதே அவன் என்ன ஆயிடுறான், மேனேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்போ நம்ம இந்த குழு கடக்கணும், எந்த நேரத்துக்கு போகணும், ஒரு 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 பறவையை பிடிச்சு சாப்பிட்றான், ஒரு விலங்கை பிடிச்சு சாப்பிட்றான், இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பயிர் வந்து விளைவிக்கிறான். அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ ஒரு குழுவாக செயல்பட்டு மனிதன் செயல்படும் பொழுது தலை நிமிர்ந்து வழிநடத்தி சென்றவர் தான் அந்த மேலாண்மை என்கின்ற கருத்தாக்கத்தை கொண்டு வந்திருக்க முடியும். இப்போ ஓய்வு என்பது தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு பண்பு. அதாவது நேர மேலாண்மைன்னு சொல்கிறது. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு டைமே இல்லை, எதை கேட்டாலும் எனக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. யார் ஒருத்தங்க தன்னுடைய டைமை கரெக்டாக அறுவடை செய்கிறாங்களோ, நேரத்தை அறுவடை செய்கிறாங்களோ, அவங்க தான் சிறந்த தலைவராக மாறுறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி முன்னாடி காலத்தில் வாழ்ந்த பண்டைய மனிதனுக்கோ, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனுக்கோ ஓய்வு என்பதே ஒன்று கிடையாதுன்னா அவனுக்கு ட்ரீம். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் 3 வேளை சாப்பிடணும், இல்லைன்னா அல்சர் வந்துடும். ஆனால் சங்க காலத்துக்கோ அதுக்கு முன்னாடியே ஒரு 5000-6000 வருடத்திற்கு முன்பு ஆதிவாசியாகவும் காடுகள்லையும் வளர்ந்த மனுஷனுக்கு 3 வேளைக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு கிடைச்சதே பெரிய விஷயம். அப்போ 3 வேளைக்கும் முதல்ல சாப்பிடணுங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுக்கு உணவு என்பதே ஒரு கனவு, ஓய்வு என்பது ஒரு கனவு.
அவன் மரத்துல மேல படுத்து தூங்கிட்டு இருப்பான். நள்ளிரவு நேரத்துல அவனுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது, பாம்பு வந்துடக்கூடாது, புலி, சிங்க, கரடி வந்து அவனை கடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு விழிப்பா இருந்தான். ஓய்வுங்கிறதே அவனுக்கு கிடையாது. உணவு தேடுறதுக்கும் ஓடி அலையிறதுக்குமே நேரம் சரியா இருந்துச்சு. ஆனா அவன் என்னைக்கு வந்து ஒரு கருவியை உருவாக்க ஆரம்பிக்கிறானோ அன்றிலிருந்து தான் அவனுக்கு பாதுகாப்பு ஏற்பட ஆரம்பிச்சுது. காடுகள்ல மரத்துல தங்கியிருந்த ஒரு குகையில போய் பத்திரமா தங்கினான். அவனுக்கு ஆபத்து இல்லைன்னு அவன் நினைச்சான். அதனால ஓய்வெடுக்க ஆரம்பிச்சான். அப்படியே ஒவ்வொரு விஷயங்களாக நெருப்பை மூட்டுனா நமக்கு இதனால் ஆபத்து, வேற ஆபத்துகள் குறையும். இப்படி ஆபத்துகள் குறைஞ்சு இன்னைக்கு நம்ம ஒரு சொபிஸ்டிகேட்டடான என்விரான்மெண்ட்ல இருக்கோம். நல்ல ஒரு லக்ஸுரியஸான லைஃப். காலையில தூங்குறோம், எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறோம், ஒரு காலையில சாப்பாடு சாப்பிட்றோம், மதியான சாப்பாடு சாப்பிட்றோம், ஈவினிங் சாப்பாடு சாப்பிட்றோம், கொஞ்சம் ப்ளே பண்றோம், சனி ஞாயிறு லீவ் எடுக்கிறோம், ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள வரோம். அப்ப இந்த ஓய்வு நேரம் என்பது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உள்ள மனுஷனுக்கு இது ஒரு கனவா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. அந்த ஓய்வு நேரத்துல சிந்திச்சு புதிதாக ஒன்றை உருவாக்கும் பொழுதுதான் அந்த மனிதன் வந்து மேல்மை அடைய முடியும். அப்போ ஓய்வு நேரத்தை சரியாக திட்டமிட்டு அமைக்க வேண்டும். ஓய்வுனா படுத்து தூங்குறது ஓய்வு கிடையாது. ஒரு மணி நேரம் வேலை பார்க்குறவனுக்கு ஒரு 10 நிமிஷம் டீ பிரேக் கொடுத்தானா அது ஒரு ஓய்வு. அப்போ அந்த ஓய்வு நேரங்கள்ல அவன் அடுத்து செய்ய வேண்டியதை மனதில் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். திருவள்ளுவரே சொல்றாரு, ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யுங்கிற. காலமே கரெக்டா நீ காலத்தை பயன்படுத்தினா உலகத்தையே கைப்பற்றலாம்பாங்கிற. உலகமே வேணுமா? நான் உலகத்தையே கைப்பற்ற போறேன், ஆசைப்படு. ஆனால் காலத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் போதுங்கிற. ஒரு அரசன் எப்படி செயல்படணும்? மடியின்மைங்கிறாங்க. சோம்பல் இருக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் அதிகாரத்துல பேசுறாரு. அதைத்தான் பண்டைய இலக்கியங்கள்ல பேசும் பொழுது புறநானூறு சொல்லுது, பலர் துஞ்சவும் தான் துஞ்சான், உலகு காக்கும் உயர்கொள்கை கேட்டோன், எந்தை என் தென்கிணை குரலேங்கிறாங்க. பாடினது யாரு? கோவூர் கிழார் என்பவர் சோழன் நலங்கிள்ளியை பாடும் பொழுது எல்லாரும் தூங்கும்போது அவன் முழிச்சிருக்கிறான். உலகை காக்கக்கூடிய அவன் என்று அந்த பாடல் குறிப்பிடுகிறது. சீனாவில் ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. நிறைய பேர் நீச்சல் அடிக்காங்க. யாங்சோ அப்படிங்கிற ஒரு இடத்துல சீனாவில் யாங்சோங்கிற போய் நிறைய இளைஞர்கள் நீச்சல் வீரர்களாக இருந்தாங்க. நீச்சல்ங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான விளையாட்டு, தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அப்படி விளையாடும் பொழுது நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு படகுல இருந்து கடகு கவிழ்ந்து நிறைய பேர் கீழே விழுறாங்க. அதுல முக்கியமான ஒரு நீச்சல் வீரர் இருக்கார். எல்லாரும் உயிர் தப்பிக்கிறதுக்காக போராடுறாங்க. அந்த நீச்சல் வீரர் பார்த்தீங்கன்னா தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா நம்ம தத்தளிச்சா ஒரு நியாயம் இருக்கு, இவன் ஒரு நீச்சல் வீரனா இருந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கானே, ஏன் இப்படி பின்தங்குறன்னு கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்றான், தன்னுடைய கச்சையில இடுப்பு பகுதியில் நிறைய 1000 பொற்காசுகளை நான் கட்டி வச்சிருக்கேன், அதனால என்னால வேகமா நீந்த முடியலங்கிறான். அதெல்லாம் தூக்கி வீசிட்டு கரை சேர்ப்பாங்கிறாங்க. அவனுக்கு எது முக்கியம்னே தெரியல பாருங்க. உயிர் முக்கியமா பணம் முக்கியமானு தெரியாம கடைசியில் முங்கி செத்து போயிடறான். அப்போ சீனாவில் உள்ள பழமொழி என்ன சொல்லுது, எது எந்த நேரத்தில் முக்கியம்னு சரியா முடிவெடுக்கிறதுல தான் வாழ்வின் வெற்றியே அடங்கியிருக்கிறது என்று சீன கதை சொல்கிறது. ஒரு வேளாண்மையில கூட மேலாண்மை இருக்குங்க. ஒரு விவசாயம் செய்யறதுல கூட, ஒரு அக்ரிகல்ச்சர்ல கூட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. நம்ம நினைப்போம் விவசாயத்துல கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஆமா, என்ன பயிர் போடணும், எந்த நேரத்துல விதைக்கணும், எப்படி நீரை நம்ம பயன்படுத்தணும், அறுவடைக்கு பின்னாடி எப்படி பாதுகாக்கணும், எப்படி இருப்பு வைக்கணுங்கிறத தெரிஞ்சா தானே அந்த வேளாண்மையை செய்ய முடியும். கம்பராமாயணத்துடைய பாலகாண்டத்தின் 179வது பாடல தசரத சக்கரத்தின் நாட்டை எப்படி பாதுகாத்தார்னு கம்பர் சொல்லும் பொழுது, வையகம் முழுவதும் வறியவன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான். ஒரு வறியவன்ட்ட ஒரு சென்ட் நிலம் இருக்கு, ஒரு சின்ன வயல் இருக்கு, அதை எப்படி அவன் பாதுகாப்பா வச்சிருப்பான்? அதை பாதுகாப்பா வச்சு கண்ணும் கருத்துமா வச்சிருக்கிற மாதிரி நாடு முழுவதையும் கண்ணும் கருத்துமாக ஆட்சி செய்தான். அதைத்தானே உங்களுக்கு கம்பராமாயணத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்லுது. அது மட்டும் இல்லாம அறநெறிச்சாரத்தின் 16வது பாடல் என்ன சொல்லியிருக்கு, இன்சொல் விளைநிலநாதல். உன்னுடைய மனசை விளைநிலமா வைக்கணும், அதுக்கு இன்சொல் தான் இனிமையான நிலம். ஈதல், பிறருக்கு கொடுக்கிறது தான் விதையா பயன்படுத்தும். வன் சொல் களை கட்டி, கடுமையான சொற்களை கலையாக நினைச்சு அதை அறுத்து, வாய்மை என்கின்ற எருவை ஊட்டி, அன்பு எனும் நீரை பாய்ச்சி, அறக்கதிர் ஈன ஒரு பைங்கூழ் சிறுகாலை செய் என்று பாடல் பாடு. வணிகத்துல மேலாண்மை இருக்குப்பா, செய்யற பிசினஸ்ல மேலாண்மை இருக்க. நம்ம காலத்துல, முன்னாடி காலத்துல தமிழர்கள் கடலை ஒரு ஏரி மாதிரி தான் பார்த்துருக்கான். அவ்வளோ சிம்பிள். கடலுக்கு எவ்வளோ பேர் வச்சிருக்காங்க பாருங்க. ஆறலை, அரி, அலை, அழுவம், அலர், அளக்கர், ஆறுகளி, ஆழி, ஈண்டு நீர், உவரி, திரை, பாணல், பெருநீர், சூழி, நீராளி, புணர்ப்பு, தென்னீர், பவ்வம், முன்னீர், வரி, ஓதம், வளையம்னு பல பேர்களை வச்சிருக்கு. வணிகம் நடைபெற போதுதான் அந்த இடத்துல மேலாண்மைங்கிறது இருந்திருக்க முடியும். அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் எப்படி வணிகத்தை செஞ்சிருக்க முடியும்? ஒரு காலத்தில் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வியாபாரம் செஞ்சுருக்கிறாங்கன்னா நிர்வாகம் இருந்திருக்கும். எப்பவும் பொருள் கொடுக்கணும், எவ்வளோ பணம் வாங்கணும், பொருளுக்கு விலையை எப்படி நிர்ணயிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த காலத்தில் சிறந்து இருந்திருக்கு. பாருங்க, ரோமாபுரி சிப்பாய்களை நம்ம காலத்தில் பாண்டிய மன்னர்கள் போர்ப்படையில் வச்சிருந்தாங்கன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. பட்டினப்பாளையங்கிற இலக்கியத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நீரின் வந்த நிமிர்புரி புறவியுங்கிறாங்க.
நிறைய குதிரைகளை இறக்குமதி செஞ்சாங்க. கணக்கு வேணும்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்ல. யார் இறக்குமதி செய்யணும், எந்த நாட்டில இருந்து வாங்கணும், எவ்வளவு பணம் கொடுக்கணும், என்னைக்கு குதிரை வந்து சேரும், எந்த களத்துல வந்து சேரும், தெரிஞ்சு தானே அவங்க வியாபாரம் செஞ்சிருப்பாங்க. அப்போ பாடலை கீழே ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. காவிரி பூம்பட்டினத்துல மழை காலத்துல மழை மேகம் வந்த மாதிரி கடல் வழியே வேற வேற நாட்டுல இருந்து பெரு கப்பல்கள்ல பல பொருட்களை இறக்குமதி செஞ்சாங்க. கணக்கு இல்லாமல செஞ்சிருப்பாங்க. நிர்வாகம் இல்லைன்னா கணக்கு இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க முடியாது. எந்த பொருள் எந்த களத்தில் இருக்குது, எந்த கப்பல் எப்போ வந்துச்சு, எந்த கப்பல் எப்போ போகும், எந்த பொருட்களை எந்த பண்டக சாலையில் வைக்கணும் தெரிஞ்சிருக்கே. அதான் வான்முகத்த நீர்மலை பொழியவும் மழை பொழிந்த நீர்க்கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல நீரினும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பல பண்டம் வரம்பு அறியாமை வந்து இண்டி. நமக்கு வேணா பார்க்க மலைப்பா இருக்கும், ஆனால் அங்கே அவங்களுக்கு ஒரு கணக்கு இருந்திருக்கும், நிர்வாகம் இருந்திருக்கும். பட்டினப்பாளையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. சுங்க அதிகாரிகள் இருந்தாங்களாம். ஒவ்வொரு பொருட்கள் மீதும் புலி சின்னத்தை அங்கே பொறிச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, பொருட்களை அனுப்பியிருக்காங்க. வரி கொடுக்காம ஏமாற்ற முடியாது. வலிமை மிக்க சுங்க அதிகாரிகள் இருந்திருக்காங்க, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க. யவனர்களின் கப்பல்கள் வந்து போகக்கூடிய முசிறி துறைமுகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ராபோ என்கின்ற ஒரு அறிஞர் சொல்றாரு, அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று கிமு 20ஆம் நூற்றாண்டுல சந்திச்சதை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப என்னைக்கு போகணும், அகஸ்டஸ் சீசருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அங்க சந்திச்சு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கணும், எவ்வளவு மேலாண்மைகள் இருந்திருக்கு, அந்த உறவுகளை பத்திலாம் நம்ம பார்க்கலாம். புறநானூற்று 56வது பாடலை யவனருடைய கப்பல்களை பத்தி சொல்லியிருக்காங்க. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நம்மளுடைய சேர மன்னன் என்ன பண்ணியிருக்கான், யவனர்களை அரண்மனை தொழிலாளர்களாக்கி அவங்களுக்கு கட்டுப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டு வந்திருக்கான். பகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து தம் நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறான் அப்படின்னு 2ஆம் பத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ லாபம் கிடைக்கிறதேங்கிற மிதப்பில் எல்லாரும் அந்த பிம்பத்தை உருவாக்கிக்குவாங்க. எல்லாரும் ஒரு தொழிலை வந்து தொடங்குறது முடியாது. எதில் சிறப்பாக இருக்குமோ அதான் செய்ய முடியும். உடைத்தம்பளியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலருங்கிறார். ஒரு ஊக்கத்தினால பிறர் செய்யக்கூடிய செயலை பார்த்து செய்யக்கூடாது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறதுக்கான எழுதப்பட்ட ஒரு திருக்குறள் தான் இது. எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்கன்னா உடனே நம்ம வலிமையை அறியாமல் இந்த வலிமையை எப்படி பெருக்க போகிறோங்கிற எந்த ஐடியாவும் இல்லாமல் உடனடியாக ஒரு செயலை செய்கிறது எப்படிப்பட்டதுன்னா, தன்னுடைய வலிமையே தெரியாமல் ஊக்கத்தின் அடிப்படையில் ஒருத்தர் செஞ்சிட்டாரு அந்த ஊக்கத்தை மட்டும் வச்சு ஒரு செயலை செய்வதை போன்றது. ஊக்கத்தை நோக்கி இடைக்கண் முறிந்தார் பண்ணால் பலர் என்ன பண்ணுவாங்க, பாரிலே முறிஞ்சு ஓடிடுவாங்கங்கிறாங்க. போட்டி போடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு போட்டியாளர் எல்லாத்தையும் அழிச்சிடலாமா? அது தப்பு. மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல், மேலாண்மை விதி என்ன சொல்லுது, போட்டியாளர்கள் தான் நமக்கு உந்து சக்தின்னு சொல்லுது. போட்டியாளர்கள் இல்லைன்னா என்ன இருப்பீங்க பாருங்க, உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இல்லைன்னா நீங்கள் படிக்கவே மாட்டீங்க, மூவ் ஆக மாட்டீங்க. அப்போ ஒரு கம்பெனிக்கு 10 காம்படிட்டர்ஸ் இருந்தால் தான் மக்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். மேலாண்மையில் என்ன சொல்கிறாங்க, புளியை பூனையை மாதிரியே நம்ம நடத்திட்டு வந்தோம்னா புலி ஒரு கட்டத்தில் பூனை மாதிரியே தான் ஆக்ட் ஆகும், பூனையாகவே மாறிடுங்கிறாங்க. புத்திசாலி என்ன பண்ணுவாங்களாம், பூனையை புலியாக்குவாங்களாம். அவசரக்காரங்க புலியை என்ன பண்ணுவாங்க, எலியாக மாற்றிடுவாங்க. அப்போ நிர்வாகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லா பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காருன்னா அவரும் குரூப் 4 எக்ஸாமுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. படிநிலை மாறுது, ஆனால் படித்த படிப்பு பாருங்கள். இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்க படித்ததை மாதிரியே தான் அவர் ஐஏஎஸ்க்கும் படிச்சிருப்பார். என்ன கூடுதலாக இன்னும் ஒரு 10-20 புத்தகங்களையும் 30 புத்தகங்களையும் வேற ஒரு கோணத்தில் அவர் படிச்சிருப்பார். அப்போ இங்கே திறமசாலிகள் யார் என்பதை விட யாரை வச்சு எந்த வேலை செய்யணுங்கிறத தெரிஞ்சு வைக்கிறவங்க தான் உண்மைக்குமே திறமசாலி என்று நிர்வாகத்தில் நம்ம சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க நாலடியார் பாடலில் பார்த்தீங்கன்னா, கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரி பூ சேர்ந்தாள் புத்தொடு தண்ணீருக்கு தான் பயந்தாங்கு. நிர்வாகத்துல வரவு தான் செலவை தீர்மானிக்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 2,95,000 கோடி ரூபா வரவுன்னா உங்களுக்கு 3,26,000 கோடி ரூபா செலவு செய்யணும் நம்ம தமிழ்நாடு அரசு. அப்போ கவர்மெண்ட் பட்ஜெட் போடுறாங்க. வந்திருக்கிற பணம் 3 லட்சம் கோடி, செலவு 3.5 லட்சம் கோடி. எப்படி இருக்கு பாருங்க. டைமண்ட் அப்படிங்கிற ஒருத்தன் ஏதென்ஸ் நகரத்தில் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா வர்ற வரவை விட செலவு அதிகமாக செய்கிறான். வள்ளுவர் அன்னைக்கே தீர்மானித்து சொல்லியிருக்கார். அதே மாதிரி இலக்கியங்களையும் சொல்லியிருக்காரு. ஔவையார் சொல்லிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு நம்ம நிலைமை அன்னைக்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. 9.5 லட்சம் கோடி ரூபா நம்ம அரசுக்கு கடன் இருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு மேல கடன் இருக்கு. வரவு செலவு திட்டத்தில் அதை சொல்றாங்க. டைமண்ட்ங்கிறவன் ஏதென்ஸ் நகரத்தில் இருந்தான். அவன் வரவு குறைஞ்சாலும் செலவு அதிகமாக பண்ணுவான். அவன் என்ன நினச்சான், அவன் வந்து என்னைக்காவது அவனுடைய உதவியாளர் வந்து பேசும்பொழுதுலாம், ஐயா நமக்கு வரவு கம்மியாக இருக்குது, நம்ம செலவு அதிகமாக பண்ணுறோம் கேட்க மாட்டான். அதை பற்றி வருத்தப்பட மாட்டான். அவன் என்ன நினச்சான், தனக்கு விருந்து கொடுத்தவன் தனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் தோல்வி அடைகிறான். அவன் போய் தன்னுடைய சேவகர்கள் எல்லா பக்கத்துலேயும் போய் பணம் கேட்டு பார்க்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் டைமண்ட் அந்த மனுஷ இனத்தையே வெறுத்து ஒதுக்குறான். இது ஷேக்ஸ்பியருடைய நாடகத்திலிருந்து தரக்கூடிய ஒரு கருத்து.
அப்போ நிதி மேலாண்மையை பற்றி சொல்கிறது. நம்ம ஔவையார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, போப்பா இங்கே பாருன்ட்டாங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு. என்ன நாடு? நம்ம தமிழ்நாடு. அப்போ இந்த மாதிரி நிதியை கண்டபடி கையாள்பவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். மேலான மேலாண்மைன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலான மேலாண்மை, அதாவது மேலாண்மைன்னு சொல்லும் பொழுது புத்தக அறிவு படித்தா மேலாண்மை வந்துருமா? மேலாண்மைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ பெரிய பெரிய கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணும்போது நிறைய முன் அனுபவம் இருக்காங்கிறத கேட்கறது கிடையாது. ஏன்னா அனுபவம் அப்படிங்கிறது செக்கு மாடு மாதிரி, அதை தாண்டி அவங்க யோசிக்க மாட்டாங்க. இவ்வளோதான், இதான் என்னோட அனுபவம். ஆனால் புத்திசாலிகள் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ எழுதுறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ அடர்த்தியாக எழுதுறோங்கிறது தான் முக்கியம். 126 ஒற்றை வரிகளில் எழுதிய புத்தகம் துளிகள்னு ஒரு புக்கு, ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த நூலை எழுதின ஒரு பேர் ஹிராக்லிடஸ், ஒரு கிரேக்க நாட்டவர். அவர் எழுதின புத்தகம் வெறும் 126 ஒற்றை வரிகளில் உள்ள புத்தகம், உலக புகழ் பெற்ற புத்தகம் ஃப்ராக்மெண்ட்ஸ். திருவள்ளுவர் 2 அடி தான் எழுதியிருக்கார், 2 அடி தான் எழுதியிருக்காரு. அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக எழுதியிருக்கான். அப்போ திருவள்ளுவரோட அவன் சிறந்தவனாயிருவானா? அப்போ இந்த இடத்துல மேலாண்மைங்கிறது வெறும் புத்தக அறிவோட நம்ம வைத்திருக்கக்கூடிய அளவை பொறுத்தது மட்டும் கிடையாது. 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாதுன்னு அவர் சொன்ன கோட்பாடு இன்னைக்கு வாழ்க்கைக்கு பொருந்தும் என்று ஐயா இறையன்பு சொல்லியிருக்கார். அப்போ தொழில்நுட்பம் வளர வளர நம்ம நாளும் என்ன பண்ணணும்? புதிதாக ஓட வேண்டும். பிறரோட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று நாம் எண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கும் சூரியன் புதிதாக விடுகிறது. அப்போ அடுத்தவருடைய நலனுக்காக வாழ்பவர் தான் தலைமை பண்பு மிக்கவராக இருக்க முடியும். இந்திரருக்கு அமிர்தமே கிடைப்பதாயினும் அது நமக்கு இனியது என்று கருதி தாமே தனித்து உண்ணாதவர் தான் தமிழர்கள். அதனால தான் அன்னைக்கு கிடைச்ச அரசன் தன்னுடைய நெல்லிக்கனியை அதிகமான அவ்வைக்கு கொடுத்து மகிழ்ந்தான். அதான் நிர்வாக நெறிகள், இலக்கியங்கள் இப்படி நமக்கு மேலாண்மையை கற்றுக் கொடுக்கிறது. உலக இலக்கியங்கள் எல்லாத்திலையும் மேலாண்மை கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் பன்னீர் புஷ்பங்கள் காற்றில் விரையோடும் மனத்தை போல வசீகரமானது. அதை அப்படியே சிதைச்சு குப்பிகள் அடைச்சி பாட்டிலாக நம்ம ஒரு சென்டா மாற்றணும் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தலையாய மேலாண்மை கருத்துக்கள் தமிழ் இலக்கியங்கள் இருக்குங்கிறத கோடிட்டு காமிச்சிருக்காரு. இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். பொதுவாக போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு நேர மேலாண்மை போன்ற மேலாண்மை கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாடமாகவும் இது இருக்கு. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள்.